அப்பா பிள்ளையாரப்பா, எப்படியாவது என் விக்கியை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்கப்பா. இந்த உலகத்துல விக்கி இல்லைன்னா நானும் இல்லை. விக்கிக்கு என்னாச்சுன்னே தெரியல. எப்படியாவது விக்கி வீட்டுக்கு வந்துடணும்ப்பா. உங்களை தான் நம்பி இருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. இந்த உலகத்துல எனக்கு விக்கியை விட்டா வேற யாரும் இல்லை. அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என் உள் மனசுல ஏதோ தப்பா படுற மாதிரியே இருக்கு. என் விக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் விக்கி எப்படியாட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. நான் அப்படி உங்ககிட்ட பெருசா என்ன கேட்டுட்டேன்? ஒரு குழந்தை பாக்கியம், அதுவும் நீங்க எனக்கு தரல. இப்ப மட்டும் விக்கி என்கிட்ட வரலனா அதுக்கப்புறம் நான் அந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பார்க்கவே வரமாட்டேன். உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய வீணாக்கிறாதீங்கப்பா. உங்களை விட்டா வேற யாருக்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியல. ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது விக்கி வீட்டுக்கு வந்துடணும். விக்கிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. பூரணி, விக்கி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே விக்கி? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? கனவா நனவா? என்ன விக்கி, நேற்று நைட்டு பேசும்போது கூட ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அதுவா, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லலை. வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்டா? என்னாச்சு விக்கி? உங்களுக்கு எதுவும் இல்லையே? எனக்குலாம் எதுவும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் என் ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு, அதான் கால் பண்ண முடியல. எனக்கு அப்பவே தெரியும். என் உள் மனசுல ஏதோ தப்பாவே பட்டுட்டு இருந்துச்சு. விக்கி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ என்ன அம்மா கிட்ட முருகர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலில் வந்து உட்காந்துருக்க? ஃபர்ஸ்ட் அண்ணனை கும்பிட்டுட்டு ரெண்டாவது தம்பியை கும்பிட போலான்னு தான் இருந்தேன். ஓஹோ. விக்கி, என்னமே இப்படி பண்ணாதீங்க விக்கி. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அழுகாதம்மா என் செல்லம், எனக்கு ஒன்றும் இல்லை. உன்னை விட்டுட்டு நான் எங்கே போயிட போறேன்னு சொல்லு. இப்படிதான் சொல்லுவீங்க? மாசம் மாசம் ஆபீஸ்ல வேலை அப்படி இப்படின்னு எங்கேயாவது வெளியூர் போயிருவீங்க. சரி, என்னமோ போக மாட்டேன். உண்மையாவா? ஆமா, என் தங்கத்து மேல சத்தியமா என்னமே எங்கேயும் போக மாட்டேன். ஹை விக்கி, இப்ப இப்படி சொல்லிட்டு அடுத்த ஆபீஸ் வேலை அப்படி இப்படின்னு ஓடக்கூடாது. இல்லம்மா, இனிமே நீ தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஓகேவா? இந்த டைலாக் மட்டும் ஒன்றும் குறை இல்லை. நம்பு டீ. டீயா? ஆமா. அது சரி, ஒரு மாசம் என்னைய பிரிஞ்சு எப்படி இருந்த? நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். இவைய மட்டும் பிரிஞ்சிருப்பாவலாம், நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாதான். ஆளை பாரு. என்ன டீ, புருஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறிய நீ? என்னடா இந்த மரியாதை போதுமாடா? போதும் மேடம், போதும். சரி வாமா, அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க, வீட்டுக்கு போலாம். சரி விக்கி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்படியே அந்த குழந்தை விஷயத்தையும் நிறைவேற்றி விட்டா உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். போயிட்டு வரேன். போலாம் விக்கி. சரிம்மா. மல்லி, ஏட்டி மல்லி. என்னங்க? மணி 5 ஆகுது, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ 5 ஆயிட்டா? ஐயோ, மணி 5 ஆயிட்டுனா அப்ப நம்ம ஊர் வழியா போற பஸ் வந்திருக்கோம். ஸ்மெயிலியாக்கும் வந்திருப்பாவளே, ஒரு ஃபோன் பண்ணல. என்ன டீ, டீயை கேட்ட தரைய ஊத்து பாக்க? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டீ பவுடர் தீந்து போச்சு, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு வந்துருங்களேன். என்ன டீ இது ஆச்சரியமா இருக்கு. நான் எப்ப டீ கடைக்கு போனாலும் நான் வீட்டுல போட்டு தரேன்னு சண்டைக்கு வருவா. இப்ப என்னன்னா நீயே அடிச்சு பத்துறா. டீ தூள் இல்லைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப டீ தூள் வாங்கிட்டு வரீங்களா? நான் போட்டு தரேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கும் காலையில இருந்து இங்கேயே உட்காந்து ஒரு மாதிரி இருக்கு. நானும் வெளியே போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. அப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். ஏன் காட்டுக்கா போறியே? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. இல்லங்க, ஊரை விட்ட காடு தானே இருக்கு, அதான் காட்டுக்கு எங்கேயும் போறீங்களான்னு கேட்டேன். இட்டி வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன். வர்றதுக்கு எப்படி திங்கள் செவ்வாய் ஆயிரும். அப்படியா? என்ன டீ இது, ஒரு வாரம் இருக்க மாட்டேன்னு சொல்றேன், அப்படியானு சந்தோஷமா கேட்க? அப்படியாங்க தெரியுது. என் மூஞ்ச பார்த்தா சந்தோஷமாவா தெரியுது? ஒரு வாரம் நீங்க வீட்டுல இல்லாம எனக்கு எப்படிங்க பொழுது விடியும்? காலையில ஆனா டீயை போடு, சாயந்தரம் ஆனா டீயை போடு, நீ உயிரை வாங்குவீல. இனி ஒரு வாரத்துக்கு அந்த சத்தம் கேட்காத. என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? கோட்டை துவச்சியா என் பண்ணியான்னு சத்தம் போடுவீல. நீங்க ஒரு வாரம் இல்லைன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? என்னைய பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க தெரியுது? வாங்குங்க. என்ன இது, இவன் நடிக்காளா இல்லைன்னா உண்மையிலே வருத்தப்படியாளா? சரி, எது எப்படியோ நம்ம போய் ஒரு டீயை போட்டு வருவோம். போயிட்டாரா? எப்பா கடவுளே, சாலி இன்னும் ஒரு வாரத்துக்கு தொந்தரவு இல்லை. அப்ப இந்த ஒரு வார கேப்ல சோனியலுக்கு 5வது மாசம் வளகாப்பு சோறு பொங்கி போட்டு வந்துட வேண்டியதான். அப்படியே மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் சத்தியாலையும் பார்த்துட்டு அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு தீனி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வர வேண்டியதான். அப்படியே ஒருட்டு சமந்தி வீட்டுக்கும் போய் எப்படி இருக்கவன்னு விசாரிச்சுட்டு வந்துட வேண்டியதான். போட்டு ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் கழிச்சு வந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். என்ன 5 மணி பஸ் அப்பதே போயிருக்கோம். ஸ்மெயிலியாக்கா இன்னும் ஒரு போன் கூட அடிக்கல. சரி, நம்ம அடிச்சு பார்ப்போம். ஏக்கா வந்துட்டீரா? என்னக்கா இது போன அடிக்கல? அவர் இருப்பான்னு அடிக்கலையா? அது என்னமோ உண்மைதான். சரி எங்க இருக்கிய? மரத்தடிக்கு வரட்டா? வாங்க நீங்களும் வாங்க. சரிக்கா, வைக்க ஒரு வழியா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டாங்களா?
மாவா எப்படி இருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வருவோம். ஏங்க எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா. ஆமா, அத்தை வீட்டுல இல்லையாமே? அப்படியா? இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. அத்தை வீட்டுல இல்லையாமே? அப்படியா? ஆமாங்க. சந்திரு, உங்க 2 பேர்கிட்டயும் நம்பி நான் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போனது இதுக்குதானா? இல்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுனா நீங்களே. நானே எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேனா? என்னம்மா இது, நீ எப்பயும் பொறுமையா பொறுப்பா தானே இருப்ப, இப்ப என்னாச்சு? இல்லைங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். இப்போ முத்துவ காசு எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவனுக்கும் அங்க ஒரு பங்கு இருக்கு. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சந்திரு, வேற யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவங்க அத்தை, அவங்கள போய் நீ இப்படி வெளியே அனுப்பியிருக்க? இல்லைங்க, நானா வெளியே போங்கன்னு சொல்லல. அப்புறம் யார் சொன்னா? இஷ்டம் இரு, இல்லைன்னா மொத்தமா வீட்டுக்கு போகணும்னு தான் சொன்னேன். என்ன சந்திரு, நீ எவ்வளவு பொறுப்பானவ, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும், நம்ம தான் அனுசரிச்சு போகணும். பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்கம்மா. நான் அப்படி சொன்னது தப்பு தாங்க, ஆனா அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அம்மாவை பார்த்து அப்படி சொல்லியிருக்க கூடாதுமா. நீ கிளம்பு, நானும் வரேன், 2 பேரும் போய் அம்மாவை கூட்டிட்டு வரலாம். இல்லைங்க, அம்மாவே திரும்ப வரட்டுமே. என்னம்மா இது, அவங்க பெரியவங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அனுசரிச்சு போகணும். என்ன செய்யலு, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க அக்கா, அவரு சொல்றதும் சரிதாக்கா. இவ்வளவு நாள் நம்ம அம்மாவை நல்லா தானே பாத்துக்கிட்டோம். இப்போ போய் அம்மாவை இந்த மாதிரி அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அதுவும் நல்லா இருக்காது. ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. நீங்களும் அவரும் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்கக்கா. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏங்க நீங்க முத்துக்கிட்ட பேசுங்க. முத்துவும் தனியா போக வேண்டாம். ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு சின்னதா கண்திஷ்டி பட்ட மாதிரி பட்டுட்டு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். வாமா, நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். அழகான குருவி கூடு களைச்சி விட்டுறக்கூடாது. அம்மாவை போய் கூட்டிட்டு வரலாம், அதுக்கப்புறம் முத்துவை பாத்துக்கலாம். சரிங்க. தைலுமா, நானும் செந்திரும் பைய அத்தையும் கூட்டிட்டு வந்துடுறோம். சரிங்க, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. நான் இங்க மத்ததுல நான் பாத்துக்கிடுறேன். முத்து எப்படியும் வர்றதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நீங்க வந்துடலாம். சரிம்மா, போயிட்டு வரோம். அக்கா, என்னடா இது, வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. அம்மாவையும் பையனையும் வெளியே அனுப்பிட்டு நம்ம மட்டும் என்னக்கா சந்தோஷமா இருந்துட போறோம். எல்லாரும் ஒன்னா இருந்தா தானக்கா சந்தோஷம். அதான் மனசு கேட்கல, அம்மா எங்கன்னு அவர் கேட்டதும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நீ சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதுதாம்மா. இப்ப நாங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறோம், சரியா? சரிக்கா. என்னம்மா இது, தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் தானே கூட்டிட்டு வந்த? ஆமாம்மா சொன்னேன், ஆனா காசு கேட்ட இடத்துல காசு கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றது? இங்க பார்த்தா அம்மாக்கு கேட்காதுமா. பாரு, ஊசி போட்டு கூட என்ன இருமல் நிக்கல. உடனே எப்படிமா சரியாகும்? அவங்க தந்திருக்க மாத்திரையெல்லாம் போடு, சரியாயிரும். நான் என்ன வச்சுக்கிட்டேவா உடனே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். ஒரு 4 நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறமா இப்படியே இருந்தேன்னா எங்கேயாவது கடன் வாங்கியாவது உடனே தனியார் ஆஸ்பத்திரியில பார்க்கேன், போதுமா? இப்ப வீட்டுக்கு போகும் வா. செந்திரு என்னதான் இருந்தாலும் என்னைய நல்லா பாத்துக்கிட்டா. நம்ம தான் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கணும். வாயை வச்சுட்டு ஆடணும், இப்படிதான் கடைசி காலத்துல கஷ்டப்படணும் போல. ஏக்க, எல்லாரையும் வர சொன்னீங்களா? எப்படி ஏட்டி இழுவ, எல்லாரையும் வர சொல்லிட்டேன். இன்னும் ஒருத்தரையும் காணுமே, அதான் கேட்டேன். வருவா. ஆமா, எதுக்கிட்டி வர சொன்னீங்க? பொறுங்கக்கா, எல்லாரும் வரட்டு. நான் மந்தோப்பில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டும் என்றார், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றார். வாங்காச்சி. அம்மா, இந்த பாட்டெல்லாம் கேட்டு எத்தனை நாளாவது, குரல் கேட்டு எத்தனை நாளாவது? பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வச்சாவ வீட்டை விட்டு வெளியே வரல, புது பொண்ணு மாதிரி. ஏட்டி, நான் என்ன முன்னே மாதிரி சும்மாயா இருக்கேன்? நம்மளை நம்பி ஒரு பிள்ளை வீட்டுல இருக்கு, அந்த பிள்ளைய விட்டுட்டு என்ன நீ வர முடியும்னு சொல்லு? எல்லா மாமியாரும் உங்களை மாதிரி இருந்தாங்கன்னா ஊர்ல மாமியார் மருமக பிரச்சனையே இருக்காது. அது எப்படி? மாமியார் மருமகளுக்கு நடுவுல பிரச்சனை இருந்தாதான் நல்லா இருக்கும் டீ. அதை விடுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்காச்சி பேசலான்னு கூப்பிட்டுருக்கீல, என்ன? வரட்ட எல்லாரும் வரட்டாச்சி. என்னக்கா திடீர்னு போன பண்ணி மரத்துக்கடியில வா எல்லாம் பேசணும்னு சொன்னீங்களே, மீனா சேச்சி வர வந்திருக்காவ? என்னடா இன்னும் ஆளை கடமைன்னு பார்த்தேன். வா மல்லி. ஆச்சி. ஏட்டி இழுவ, எல்லாரும் வந்தாச்சு, எப்பயாவது சொல்லுட்டி. இருங்கக்கா, முக்கியமான ஆளு ஒருத்தர் வரணும்ல. ஏட்டி நெட்டூஸ் நீயா? ஏட்டி நல்லா இருக்கியா? அத்தைய வந்து எட்டி பாப்பன்னு ஒண்ணும் கிடையாது, அம்மா வீட்லயே செட்டில் ஆயிட்டா. நல்லா இருக்கேன், எல்லாருக்கும் நல்லா இருக்கேன். ஏட்டி நெட்டூஸ், நீ தான் கூட்டத்தையே கூட்ட சொன்னியா? ஆமாக்கா, எங்க நான் கூப்பிட்டா யாரு வாரிய? அப்படிலாம் இல்லட்டி, வீட்டுல ஆளுக்கு 1000 பிரச்சனை ஓடுது, அதான். உன்ன இப்படி ஒண்ணு சொல்லிருங்கக்கா. சரிட்டி, எல்லாரையும் சொன்ன மாதிரி வர வச்சுட்டேன். இப்ப என்னன்னு சொல்லு. அதுவா, எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸ். என்னதான் சஸ்பெண்டா? என்னத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுதா? ஐயோ ஆச்சி, சஸ்பெண்ட் இல்ல, சஸ்பென்ஸ். ஒழுங்கு மரியாதை அத்தனை கூப்பிட்டுட்டி, ஆச்சி கூச்சின்னுக்கிட்டு. நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டேனோ அதே மாதிரி தான் கூப்பிடுவேன். திடீர்னு முறையெல்லாம் மாத்த முடியாது. ஆமா, நீ எப்படியே கூப்பிடு. என்னத்துக்கு இந்த கூட்டம், அதை சொல்லு. அதுவா, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் டூர் போறோம். ஐ ஜாலி.
அம்மாட்டி காலம் போன வயசுல டூர் தான் ஒண்ணு கேடு. ஐயோ எனக்கெல்லாம் வீட்டுல 1008 பிரச்சனை ஓடுதுப்பா. நாளா வரல. அதெல்லாம் சரி, புள்ளத்தாச்சி பிள்ளை நீ எங்கிட்ட டூருக்கு வர? உன்னைய வண்டியில ஏத்திட்டு போய் நாங்க பிரசவம் பாக்குறேக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டரே போயிட்டு வரலான்னு சொல்லியாச்சு. சரிட்டி, எந்த ஊருக்கு போறோம்? அதுவா, அதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் வாரேம்பிய. சொல்லு, அதுக்கப்புறம் பாப்போம். ஊட்டி. என்னது ஊட்டியா? போலாம் நெட்டூஸ், போலாம் நெட்டூஸ். இங்க பாருங்கக்கா, எல்லாரும் கம்பல்சரி வாரீங்க. ஆமா சொல்லிவிட்டேன், இது என் மேல சத்தியம். அப்புறம் யாரெல்லாம் வரலையா அவங்க கூட நான் பேச மாட்டேன். சிச்சி என்னட்டி இது? புள்ளத்தாச்சி பிள்ளை சத்தியம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டுல 1008 பிரச்சனை கிடக்கு. பிரச்சனை கிடக்கட்டு, அது ஒரு வாரமா நான் உன் கூட வரேன். சத்தியெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் என்ன, மல்லியக்கா வரேன்ட்டாவ. ஆச்சி நீங்க? வாரேன் வரலன்னா என்ன சும்மாயே விட போறா? அப்புறம் என்ன, எல்லாரும் ரெடி தான், போலாமா? ஏட்டி தாத்தாவையும் கூட கூட்டிட்டு வரட்டா? ஆச்சி நீங்க வேற, நம்மளே சந்தோஷமா இருக்கிறோன்னு தான் போறோம், இதுல எதுக்கு கஷ்டம்? அது என்னமோ சரிதான். சரி தனியாவே வாரேன். நெட்டூஸ், அப்போ பிள்ளை குட்டியெல்லாம் என்னட்டி பண்றது? வீட்டுல புருஷமாருன்னு எதுக்கு வச்சிருக்கிய? 4 நாள் லீவு போட்டு பார்க்க சொல்லுங்க. ஐய பாவம் டி, நம்ம கூட கூட்டிட்டு போவோம். ஒரு 4 நாள் பாத்துக்கிட்டா என்ன குறைஞ்சா போயிருவாவே? அவன்ம குறைஞ்சா என்ன, கூடுனா நமக்கு என்ன? நம்ம பெத்த பிள்ளைல தனியா விட்டு போக கூடாது, மனசுலாம் தவிக்கும். கூட்டிட்டு போவோம். ஆமாடி, பச்சை பிள்ளைல அவ்வளவும் பள்ளியோடத்துக்கு போற பிள்ளைல என்னன்னு விட்டுட்டு போறது? கூட்டிட்டு வரட்டும். சரி, பிள்ளையில கூட்டிட்டு வாங்க. சரி, ரொம்ப நேரம் நின்னா தலைலாம் கிருகிருன்னு சுத்துது. மற்றதெல்லாம் நாளைக்கு பேசுவோம், வரட்டா? என்ன கைது, வந்தா டூருக்கு போவோம்னு சொன்னா கிளம்பிட்டா. எப்போ போனோம், என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம், என்னைக்கு பஸ்லையா கார்லையான்னு ஒன்றும் சொல்லலை. வண்டி பிடிக்கணுமான்னு சொல்லலை. வந்தா மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டாலே. என்னட்டி பண்றது, போவோமா வேண்டாமா? 2 யோசனையா இருக்கு. வாங்கட்டி எல்லாரும் போவோம். ஆமா, இந்த ஊருக்குள்ளே கடந்து எத்தனை நாள் தான் இருக்க? பிள்ளைகளுக்கு லீவு தானே. வாங்க எல்லாரும் கூட்டிட்டு போவோம். செலவுலாம் கூட ஆச்சி பாத்துக்கிறேன். ஐயோ ஆச்சி செலவுக்கு சொல்லல. அப்புறம் என்ன, எல்லாரும் போயிட்டு வருவோம் சந்தோஷமா. ஆமாக்கா, எனக்கும் ஒரே வீட்லயே இருந்து டிஃபன் பாக்ஸா இருக்கு. டிஃபன் பாக்ஸா? என்னடி அது டிஃபன் பாக்ஸ்? அதான் அந்த எதை சொல்லுவாங்களே, டிப்ரெஷன். கடவுளே கடவுளே.